நேற்று தமிழக சட்டப்பேரவை தலைவர் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, அதாவது கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி கொடுக்கப்பட்ட புகாரில் ஒரு 21 பேரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கண்டோன் பண்ணி மன்னித்து விட்டுட்டதுனால அவங்கள விடுவிப்பதாகவும், மீதி எஞ்சிய 4 பேர் மீது, அதாவது மரகதம் குமரவேல், தாராபுரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா, பெருந்துறை ஜெயக்குமார் உள்ளிட்ட 4 பேர் மீது நடவடிக்கை தொடரும்னு சொல்லியிருக்கார். அதுதான் சட்டம். எப்படின்னா 10th ஷெட்யூலில், அரசியலமைப்பட்ட 10th ஷெட்யூலில் ஒருத்தர் கட்சி தாவல் நடவடிக்கைக்கு ஆளாகும்போது அந்த 30 நாளுக்குள் கட்சியினுடைய 15 நாளுக்குள் கட்சியினுடைய தலைவர் அவர்களை மன்னித்து விட சொல்லி வேண்டுகோள் விடுத்தால், கண்டோன் பண்ண ஒரு கடிதம் கொடுத்தால் அதை கண்டோன் பண்ணிடலாம். அதன்படி அவர் செய்திருக்கிறார். ஆனால் குறிப்பிட்ட அந்த 4 பேர், கட்சியை விட்டு விலகிய அந்த 4 பேர் மீது நடவடிக்கை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுவும் சட்டம்தான். ஆனால் அவர் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர்கள் மீது நடவடிக்கை தொடரும், அவங்களோட எடப்பாடியார் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் கொடுத்த கடிதம் கொடுத்ததுனால அந்த 21 பேர் மேலே நடவடிக்கை இருக்காதுன்னு சொல்கிறார். அவரே தொடர்ந்து சொல்கிறாரு, அதிமுகனுடைய தலைவர் யார், கொறடா யார் என்பதை இன்னும் முடிவு செய்யலைன்னு சொல்கிறாரு. அது எப்படி அப்படி சொன்னார்னு தெரியல. இப்போ எடப்பாடியார் கடிதம் கொடுத்ததுனால மன்னிச்சிட்டேன்னு சொன்னால் அவர் தானே தலைவர். 10th ஷெட்யூல் படி அவர் தானே தலைவர். ஒரு 10th ஷெட்யூல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது பார்ட்டி, அதாவது அந்த தாய் கட்சி தான் அரசியல் கட்சியுடைய கட்சி, அரசியல் கட்சி, பொலிட்டிக்கல் பார்ட்டி. அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டியோட தலைவர் யார்? எடப்பாடியார். எடப்பாடியார் கொடுத்த கடிதம் என்ன? அவர் நியமித்த கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தியினுடைய உத்தரவை மீறினார்கள் என்பதுதான் பிரச்சனைக்கான காரணம். அப்போ கொறடாவை நியமித்தது எடப்பாடியார். அப்போது எடப்பாடியார் கொடுத்த கடிதத்தில் மன்னிப்பு வழங்கிவிட்டேன் என்று சொல்லுகிற சபாநாயகர் இன்னும் தலைவரையும் கொறடாவையும் யாருன்னு முடிவு பண்ணலன்னு சொன்னால் அவருக்கு ஒன்றும் சட்டம் தெரியலன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா தெரிந்துக்கிட்டே தெரியாத மாதிரி அதிமுகவை வம்பில் இழுத்து விடுறதுக்கான வேலையை பார்க்கிறார். அவர் ஏற்கனவே ஒரு முறை சொன்னார், இந்த வழக்கில் தமிழகமே இந்தியாவே திரும்பி பார்க்குற வகையில் ஒரு தீர்ப்பு கொடுப்பேன்னு சொன்னார். அவர் திரும்பி பார்க்க வச்சாரோ இல்லையா, அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார். எப்படின்னா அந்த 4 பேரும் அவரை சந்தித்து ரிசைன் லெட்டர் கொடுத்த உடனே அவர் அமர்ந்திருக்கிற தரைத்தளத்திற்கு மேல் மாடியில் இருந்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அலுவலகத்துக்கு சென்று கட்சியில் சேர்ந்தாங்க. அப்போ அண்ணாந்து பார்த்தார். நான் என்ன சொல்கிறேன்னா, சபாநாயகர் இதில் உடனடியாக தீர்ப்பு கொடுக்கணும். எப்படின்னா இப்போ அந்த மீதி 4 பேர் மேலே நடவடிக்கை தொடருன்றார்ல, அவருக்கு அதிக நாள் இல்லை, 62 நாள் இன்னும் அவருக்கு மீதி இருக்குது. அந்த 62 நாளுக்குள்ளே, ஏன்னா 90 நாளுக்குள்ளே முடிக்கணும்னு பாலா சாஹேப் பட்டேல் கேஸில் ஏற்கனவே கர்நாடகா வழக்கில் உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஆனால் 62 நாளுக்குள்ளே அவங்க மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுத்திருக்கேங்கிற தீர்ப்பை அவர் கொடுக்கணும். இல்லைன்னா அவர் ஏற்கனவே சொன்னார்ல, திரும்பி பார்க்குற வகையில் தீர்ப்பு இருக்குன்னு, நீதிமன்றத்தில் தமிழக சட்டப்பேரவை தலைகுனிகிற நிலை ஏற்படும். நான் இதை பற்றி விரிவாக பேசணும்னு நினச்சேன். ஏன்னா தற்போது மின்துறை அமைச்சராகவும் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் அமைச்சராகவும் இருக்கிற நிர்மல் குமார் தான் இந்த சம்பவத்தில் முதல் புகார்தாரர். அவர் தான் முதல்ல புகார் கொடுத்தார். இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக அரசு நடைபெறுகிற போது இப்படி ஒரு சம்பவம் நடந்துன்னு விஜிலன்ஸுக்கு அவர் தான் புகார் கொடுத்தார். நோ மேன் ஷுட் பி எ ஜட்ஜ் இன் ஹிஸ் ஓன் காஸ்ன்னு இருக்குது. தன்னுடைய வழக்கில் தானே நீதிபதியாக இருக்க முடியாதுன்னு. அப்போ புகார் கொடுத்துட்டு அவரே அந்த வழக்கை விசாரிக்கிற இடத்துல அவர் இருக்க முடியாது. எனவே ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் பல தடவை சொல்லியிருக்கு, இப்போ டிஸ்க்கு காணாமல் போயிடுச்சு, அதை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த கண்டுபிடிச்சது அந்த டிஸ்க்கு தானே, அதில் இந்த விஷயங்கள்லாம் இருக்கான்னு பார்க்கணும். 2 விஷயம் இதில் இருக்குது. ஒன்று, இந்த வழக்கை உடனடியாக சிபிஐக்கு மாற்றணும். ஏன்னா லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது இந்த வழக்கில். எப்படின்னா அமைச்சர் அவரே முதல்ல புகார்தாரரே இருந்துக்கிட்டு இப்போ அந்த வழக்கை விசாரித்தா எப்படி நியாயமாக இருக்கும்? அமைச்சரே இப்போ புகார்தாரர் இப்போ அமைச்சர் ஆகிட்டார். அப்போ அது விசாரித்தா நீதி இருக்காது. ஒன்று. இன்னொன்று, அவர் இன்னொரு விஷயம் இதில் என்ன அப்படின்னா, அதில் கண்டுபிடிச்சிருக்க டிஸ்குகள் உண்மையானவை தானா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி எழுது. அவர் விஜிலன்ஸுக்கு வேறு அமைச்சராக வேறு இருக்கார். அதனால் அவர் இந்த விஷயத்தை ஒன்று அந்த மின்துறை அமைச்சர் அல்லது விஜிலன்ஸ் அமைச்சருங்கிறதுல பொறுப்புலேருந்து விலகிக்கணும். அப்படி இல்லை இந்த வழக்கை சிபிஐ கொடுத்துடணும். கண்டிப்பாக. அதாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னா,
நீங்களே இப்போ நான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் கொடுக்குறேன், நானே அங்கே இன்ஸ்பெக்டர்னு வச்சுக்கோங்க, எப்படி அது நியாயமாக இருக்கும்? அப்படி தான் இந்த வழக்கு இருக்குது. ரெண்டாவது, இந்த டிவி சேனல்கள் 3 டிவி சேனல்களை பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. இது பெரிய தவறு. இதுலேயும் 2 சட்ட பிரச்சனை இருக்குது. எப்படின்னா, பிளாக் அவுட் பண்ணுறது தவறு. எப்படி அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால் கிரிக்கெட் அசோசியேஷன் ஒரு வழக்கு தொடர்ந்துச்சு இந்தியன் ப்ராட்காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிராக. அதில் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிச்சு, ஒரு அரசுங்கிறது 19(1)A, அதாவது பேச்சுரிமை குரலை நசுக்கிற மாதிரி செயல்பட்டால் அது வந்து முறையாக இருக்காது, அவ்வாறு செய்யக்கூடாதுன்னு ஒன்று. இன்னொன்று, ஒரு அரசு கேபிள் டிவி கார்பரேஷன் நடத்த முடியுமாங்கிறதே கேள்வியாக இருக்குது. ஏன்னா அது வந்து ப்ராட்காஸ்டிங் சட்டப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். தமிழ்நாடு அரசு கேபிள் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணதான் எனக்கு தெரியல. அப்படி இருந்தால் அதுவும் தவறு. இது வந்து குரலை, ஜனநாயகத்தின் குரலை ஒடுக்குகிறது. அவங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது வந்து ஏதோ கட்டண பாக்கி, டெக்னிக்கல் இஷ்யூஸ்னு வரிந்து கட்டி அதுக்கு ஒரு ஃபேக்ட் செக்கிங் குழு வேறு போட்டாங்களா. அது எப்போ போட்டதுன்னா, அந்த பழைய டெய்லர் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக அரசில் இருந்த அதே. இதனால தான் நான் வந்து தாவேக அரசை ஏற்கனவே இருந்த அதே ஃபேக்ட் செக் குழு இப்போ இதை ஃபேக்ட் செக் பண்ணி உண்மையை சொல்லிடுச்சான் அப்படின்னு வந்து அமைச்சர்கள்லாம் வரிஞ்சு கட்டி பொய் சொல்கிறதுக்காக அதை உண்மைன்னு நிரூபிக்கிற படாத பாடு போடுறாங்க. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, திராவிட முன்னேற்ற கழக அரசுலேருந்து அதே ஃபேக்ட் செக் குழு இப்பொழுது ஒரு தாவேக அரசுக்காக வரிந்து கட்டி பேசுகிறதை பார்க்கிற போது இது திராவிட முன்னேற்ற கழக அரசின் கார்பன் காப்பி தான் தாவேக அரசு என்பது புலனாகிறது. நன்றி நன்றி நன்றி. நேற்று தமிழக சட்டப்பேரவை தலைவர் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, அதாவது கட்சி தாவல் தடை